வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் விஜயஸ்ரீ. பையனுக்காக கேட்கணும் மேம். சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க நீங்க? திருவொற்றியூர். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிரவீன் ராஜ். 19/5/1992. மூல நட்சத்திரம், தனுசு ராசி, சிம்ம லக்னம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகனுக்காக நீங்க சுவாமிஜிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? முரண்பட்ட லவ். வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அவனுடைய ஃபியூச்சர் இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. சரி, ஏதாவது சுவாமிஜி சாங்கி எதனா சொல்லுவாரா அப்படின்றதுக்காக. அவனுடைய எதிர்காலம், உடல் ஆரோக்கியம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நல்லதுங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. பையனுக்கு வந்து என்ன இப்போ வித்தியாசத்தில் இருக்கார் பையன்? பையன் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அதுல அந்த சிஎன்சி மெஷின் சொல்லிட்டு அதுல தான் போயிட்டு இருக்கான். இப்பதான் ஜாப் கிடைச்சிருக்கான் அவனுக்கு, நல்ல ஜாபே. சரி, அவர் முரண்பட்ட விருப்பம்ன்றது எதை வச்சு முரண்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவனை விட ஏஜ் அதிகமா இருக்கு. எவ்வளவு வயசு? ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு வயது? 3 வயது. வேற எதுவும் காரணம் கிடையாதா? வேற எதுவும் காரணம் இல்ல. ராசிலாம் பொறுத்தல சொல்றாங்க. 1989 பொண்ணு. சரி. 31/7. ராசி பொருந்தலன்றாங்களா? வேற காரணங்கள் உண்டா? வேற காரணம்லாம் எதுவும் இல்லைங்க சார். இது மட்டும் தான் காரணம். அது இல்லாம இப்ப அவனுக்கு வயசு வேற இல்ல. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை வேற இருக்கா வீட்டுல. அவ படிச்சிட்டு இருக்கா, பிஇ படிச்சிட்டு இருக்கா. 2வது வருஷம். அந்த பொண்ணு வேலைக்கு போறாங்களா? அந்த பொண்ணு வேலைக்கு போறாங்க, சம்பாத்தியம் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் மற்றபடி எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். இது உங்களுக்கு 2 வயது கூடுதலா இருக்கு. ஆமா. அதே நேரத்துல வந்து அந்த ராசி பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். வீட்டு சூழ்நிலையும் இப்போதைக்கு சரி கிடையாது, பொருளாதார நிலைமை. சரி, இப்போ இந்த 3க்கும் நான் முதல்ல வந்து லௌகிகமான விஷயமும் ஜோதிட ரீதியான 2 விஷயத்துக்கும் விளக்கம் சொல்கிறோம். இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்ம சாஸ்திரத்தில் வந்து திருமண வயது வந்து பெண்ணை விட ஆணுக்கு குறைந்தபட்சம் 5 வருடம் அல்லது 3 வருடம், சில நேரங்களில் பார்த்தா 7 வருடம் கூட வித்தியாசமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாள். இல்லை 5 வருஷமாவது வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா 2 வயசு 1 வயசுனாகி சம வயசாகி இப்போ கொஞ்சம் 3 வருடம் இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரியான நிலைக்கு வந்து நிற்கிறது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த ராசி சொன்னீங்க இல்லையா, அது ஏற்கனவே பல முறை பல பேர்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்த உடனே நீங்கள் முதல்ல எடுத்த உடனே என் பையன் விருப்பப்படுறான், இந்த பொண்ணு ஜாதகம் மனசுக்கே பொருந்தி வரலன்னு சொல்லி குறைகளை சொல்லிகிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாதக ரீதியாக இருக்க குறைய தான் பேசுவாங்களே தவிர நிறைய பேச மாட்டாங்க. அதனால் கூடுமானவரை திருமண விஷயத்தில் இந்த பொருத்தத்து மேலே பழி போடுறத நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. நம்ம தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் உங்களுக்கு ஜோதிடத்தையும் சரியாக புரிஞ்சிக்காத மக்கள் மட்டும்தான் இந்த 10 பொருத்தத்து மேலே பழியை போட்டுக்கிட்டே இருப்பா. தயவு பண்ணி ஜோதிடத்தில் இந்த திருமண பொருத்தத்து மேலே பழியை நீங்கள் போடவே போடாதீங்க. இங்கே ஒரு விஷயத்தை கேட்குறோம். ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் பண்ணும் பொழுதோ ஜாம்பவதி பரிணயம் படிச்சிருப்பீங்க. அப்போ கிருஷ்ணனோட திருமணத்திலேயோ இதிலெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களே, எதுலையாவது வந்து இந்த 10 பொருத்தம்ன்ற வார்த்தை வந்துதா? நல சரிதம் படிக்கிறீங்களா, அதில் வருதா? நிறைய நம்ம முன்னோர்களோட சரித்திரங்கள் படிக்கும்போது சரித்திரத்தில் இந்த 10 பொருத்தம் பார்த்தான்ற விஷயம் வருதா? ஏன் 200-300 வருஷத்துக்கு முன்ன கூட இந்த 10 பொருத்தம்ன்ற விஷயம் இருந்துதா தெரியுமா? நாம் வந்து முன்னோர்கள் சொன்னான்னு சொல்கிறோமே தவிர சாஸ்திரங்களை முழுமையாக படிக்கணும். 4 வேதங்கள் இருக்குது, 6 சாஸ்திரங்கள் இருக்குன்னு, 9 இலக்கணங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. முழுமையாக நம்ம படிக்கணும். அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, முழுமையாக நம்ம படிக்கலைன்னா கூட பெரியோர்கள் சொன்ன விஷயங்களை தீர்க்கமாக நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப காலத்தோட கட்டாயம் அவசியம். காளிதாசனே ஒரு இடத்துல தினப்பொருத்தம் இல்லைன்னா மனப்பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம்னு உறுதியாக சொல்கிறார் ஜோதிட பாரிஜாதத்தில். அப்போ தினப்பொருத்தம் இல்லைன்னா மனப்பொருத்தம் போகிறோம்னா, மனப்பொருத்தம்னா நீங்கள் தான் லவ்ன்றீங்களா, அதை தான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருப்திகரமாக பிடிச்சிருந்தால், பார்த்த மாத்திரத்தில் பிடிச்சிருந்தால் திருமணம் பண்ணலாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் 10 பொருத்தத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தரல. திருமணம்னு சொன்ன உடனே ஜோதிடர்களுக்கு எந்த முன்னோர்களும் முக்கியத்துவம் கொடுக்கல. முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் பெரியவங்களுக்கு தான், அவங்களோட வார்த்தைகள் தான், ரிஷிகளின் வாக்குக்கு தான் தவிர வேதங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்தோட ஒரு அங்கம்தான் ஜோதிடமே தவிர ஜோதிடமே வேதம் கிடையாது. அதனால் ஜோதிடம்ன்றது வெறும் மருந்து மாதிரி. மருந்து சாப்பிட்டு மட்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? வியாதி வரைச்சே மருந்து சாப்பிடலாம். ஆனால் மருந்து மட்டும் உணவாயிடுவோமா? அப்போ உணவுன்றது என்ன?
ஆரோக்கியமான உணவு தான் நம்மளை வாழ வைக்குமே தவிர மருந்து வந்து வியாதியிலேருந்து தான் காப்பாற்றும். அதேமாரி ஜோதிடம்ன்றது பிரச்சனை வரும்பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர ஜோதிடமே முழு வாழ்க்கையாவோ முழு ஆரோக்கியமாவோ என்றைக்கும் ஆகவே ஆகாது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த 10 பொருத்தம் இல்லைன்னா கூட அதுக்கு பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கான்.